வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா எழுந்த புகாரின் பேர்ல கிறிஸ்தவ மத போதகர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கோவை சிறுமிகள் வீட்டுல விளையாட வரும்போதெல்லாம் பாதிரியார் ஜான் ஜெபராஜ் பலமுறை பாலியல் ரீதியா தொல்லை கொடுத்ததாகவும் இந்த விவகாரத்தை வெளியே சொன்னா கொன்று விடுவதாகவும் மிரட்டி இருக்கிறதா கூறப்படுகிறது. இதனால அதிலே அடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில கோவை மத்திய போலீசார் கிறிஸ்தவ மத போதகரான ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்திருக்காங்க. தனிப்படை அமைக்கப்பட்டு அவரை தீவிரமா தேடியும் வருகிறாங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜான் ஜெபராஜ் எதனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால், அந்த சிறுமிகளோட பெற்றோர்களின் புகாரின் அடிப்படையில் மட்டும்தான் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஜான் ஜெபராஜ் இன்னும் நிறைய சிலர்களாலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களை குறித்து இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம். முழு வீடியோவை நினைச்சேன். இந்த ஊழியக்காரங்க எல்லாம் குறை சொல்றாங்கல்ல, அவர் இது பண்ணி இருக்க கூடாது, இது பண்ற தப்பு, அவர் விழுந்துட்டாரு, அந்த மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவங்கள குறை சொல்லி மட்டப்படுத்துறாங்கல்ல. இதுக்கு பைபிள்ல எதுவுமே இல்லையே. அப்படி குறை சொல்றது ரைட்டு தானா? இப்படியே குறை சொல்லாதீங்கன்னு சொல்லியே கடைசியில் ஜான் ஜெபராஜை உள்ள அனுப்பிட்டீங்க பார்த்தீங்களா? அப்படின்னா ஜான் ஜெபராஜ் உள்ள போனதற்கு இவர்களும் ஒரு காரணம். யார் ஊழியக்காரங்களை குறை சொல்லாதீங்கன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஜான் ஜெபராஜ் உள்ளே போனதுக்கு காரணம். இன்னும் வருகின்ற காலங்களில் நிறைய ஊழியக்காரங்க பணத்தை வச்சு செழித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிறைய பேர் உள்ளே போக போகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இவர்கள் தான் காரணம். அதனால் வேத வசனம் நம்ம குறை சொல்லக்கூடாது என்று நம்ம கூறவில்லை. இப்போ பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்க வசனம் வெளிப்படுத்தல் 2:2 நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்கள், வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 2:9. தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன்னு இங்கே பரிசுத்தாவினர் சொல்லி கூறுகின்றார். யாருன்னா, அதாவது தன்னை கிறிஸ்துவனுடையவன் சொல்லியும் கிறிஸ்துவனுடையவனை இல்லாதவனை சாத்தமாய் கூட்ட இருக்கிற கிறிஸ்து அறிந்திருக்கிறாரு. இங்கே வசனத்தை சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பார்ப்போம். உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். இங்கே யார் கூறுகிறார் என்றால் பரிசுத்தாவினர் கூறுகிறார். அப்படின்னா அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர்னு காண்பிக்கிறவங்கள நம்ம பொய்ன்னு சொல்லி அவங்க கண்டித்து உணர்த்தணும். நம்ம அதை கண்டறியணுங்கிறத இங்கே கடவுள் கூறுகிறார். அப்படின்னா அந்த வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக என்ன கூறுகிறது என்றால், நீ கள்ளத்தீர்க்கதரிசிகளை அறிஞ்சு கொள்ளலைன்னா, பொய் அப்போஸ்தலர்களை நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா நீ கடவுளுடைய ஊழியக்காரனே இல்லைன்னு இந்த வசனம் கூறுகிறது. அப்படின்னா பாருங்கள், இந்த அம்மா குறை சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா அசுத்தாவியால் பேசி கொண்டு இருக்குது. இப்படிப்பட்ட அசுத்தாவிகளால் நிரம்பினதுனால தான் இப்போ ஜான் ஜெபராஜ் உள்ளே போனதுக்கு மேஜரான காரணம். அதனால் கிறிஸ்துவனுடைய ஒரு உண்மையான ஊழியக்காரனாக இருந்தால் அவன் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அதனால் குறை சொல்லாதீங்கன்னு சொல்கிறவங்க தயவு கூர்ந்து வெளிப்படுத்தல் 2:2 வசனத்தை நல்லா நிதானத்தை வாசியுங்கள். அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு உங்க காரியத்தை, உங்க வேலையை, அவங்க ஊழியத்தை பாருங்க. மற்றவங்களை குறை பேசிட்டு இருக்கிறவங்களை கர்த்தரால ஊழியத்துல வல்லமையாய் பயன்படுத்த முடியவே முடியாது. ஒருவேளை சுயபலத்தினால கொஞ்சமா ஏதாச்சும் ஊழியத்தை செய்யலாமே தவிர கர்த்தர் பயன்படுத்துகிறபடி நம்மளால ஊழியத்தை செய்யவே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமான காரியங்களை பகிர்ந்து கொள்வோம், மற்றவங்க கூட பேசுவோம். அதை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய குறைகளை பேசுவது தேவையில்லாத காரியம். நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால தான் நமக்கும் அளக்க. ஆதலால் விசுவாசிகளே, இப்போ அந்த அம்மா எல்லாருமே அவங்க அசுத்தாவி மூலமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம வேதத்தின் ரீதியாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதனால் தயவு கூர்ந்து விசுவாசி அவர்கள் எல்லாருமே நீங்கள் வேதத்துக்கு திரும்புங்க, வேதத்தை எடுத்து தியானிங்க, குறை சொல்லாதீங்கன்னு இயேசு கிறிஸ்துவ இடத்துல சொல்கிறாரு. பவுல் ஒருத்தர் விபச்சாரக்காரனை அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. கள்ளத்தீர்க்கதரிசியில் எச்சரிக்கைன்னு சொல்கிறார். அப்படின்னா கண்டெக்ஸ்ட் படி என்ன குறை சொல்லக்கூடாது, எதை எச்சரிக்கணும், அதெல்லாம் கண்டெக்ஸ்ட் படி இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு பேலன்ஸ்டாக வேதம் எழுதப்பட்டிருக்குது. இந்த பேலன்ஸ்டாக நம்ம நடக்கணும். ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க தான் பேலன்ஸ்டாக நடக்க முடியும். அதனால் கள்ளத்தீர்க்கதரிசிகளை எச்சரிக்காமல் ஒரு ஊழியக்காரனாகவே இருக்க முடியாது. ஒரு ஊழியக்காரன் கள்ளத்தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கவில்லை என்றால் அவன் தேவனுடைய ஊழியக்காரனே கிடையாது என்று வேதம் சான்றளிக்கின்றது. அதாவது ஒவ்வொருத்தரும் வேதத்துக்கு திரும்புங்கள். நன்றி. ஆமென்.